தமிழ்நாட்டில் வர 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவும் திமுகவும் தங்கள் கூட்டணியை பலப்படுத்துற வேலையில தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட கூட்டணி சேர்ந்து சிறிய கட்சிகளை வளைக்கும் வேலையில ஈடுபட்டிருக்க அதே நேரத்துல திமுக தங்களோட கூட்டணி பலமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் அந்த பலமான கூட்டணியை தொடர்ச்சியா தக்க வைக்கிறதுல கோட்டை விடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் என்ன பண்றாருன்னா, அவர் தொடர்ச்சியா மோதல் போக்கு ஏற்பட்டு இருக்கு. திமுகவுக்கும் அவருக்கு தொடர்ச்சியா சட்டமன்றத்திலையும் சரி, சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் சரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் அவர் அதிமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்குது. இதுக்கிடையில திருமாவளவனும் அதிமுக கூட்டணிக்கு போவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கடந்த சில வாரங்களாகவே பரவிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, திருச்சியில ஒரு நட்சத்திர விடுதியில திருமாவளவன் தங்கியிருந்த போது அவரை அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நேரா சந்திச்சு இருவரும் பேசினாங்க. அந்த சந்திப்பின் போது கூட்டணி சம்பந்தமா தான் பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு தகவல் வெளியானாலும் திருமாவளவன் அவர் மறுத்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அது புத்தகம் சம்பந்தமா தான் பேசினா. வைகை செல்வன் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. அதை புத்தகத்தை வெளியிடும் நிகழ்ச்சி சம்பந்தமா தான் நாங்க பேசினோம், கூட்டணி சம்பந்தமா எதுவுமே பேசல அப்படின்னு. ஆனா அந்த இதுல பாத்தீங்கன்னா கூட்டணி சம்பந்தமா பேசினதாகவும், அதிமுக கூட்டணிக்கு வந்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 20 தொகுதிகள் தருவோம் அப்படின்னு வைகை செல்வன் சொன்னதாகவும், அது மட்டும் இல்லாம கூட்டணிக்கு வந்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தேர்தல் செலவு முழுமையா அதிமுகவே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைகை செல்வன் சொன்னதா ஒரு தகவல் இருக்குது. ஆனா அந்த வைகை செல்வனோட அந்த கருத்துக்கும் அந்த சொன்ன விஷயங்களுக்குமே திருமாவளவன் எந்த ரியாக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் வெளியே இருக்கு. அதாவது திருமாவளவன் திமுக கூட்டணியில தான் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்தாலுமே அவங்களுக்கு திமுக கூட்டணியில கொடுக்கக்கூடிய தொகுதிகள் ரொம்ப குறைவா இருக்கிற போது இந்த மாதிரி அதிமுக இவ்வளவு டிமாண்ட் இது பண்றாங்க, ஆஃபர் பண்றாங்கிற போது அங்க போறதை பத்தி யோசிக்கலாம். அதனால திமுக தன்னோட கூட்டணியை எந்த அளவுக்கு தக்க வைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தேர்தல் வரை பொறுத்து தான் பார்க்கணும்.